ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெர்மோடாக் 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கோஜிக் ஆசிட், நயாசினமைடு, ஆல்ஃபா அர்புட்டின், ஆலிவேரா லீஃப் ஜூஸ், அப்புறம் ரோஸ்மெரி ஆயில். இந்த ப்ராடக்ட் வந்து வாரத்துக்கு 3 டைமும் அதே மாதிரி 4 வாரமும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஒயிட்டாகவும் க்ளோவிங்காகவும் மாறும் அப்படின்ற மாதிரி இதில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நைட் க்ரீம். ஸோ வந்து இது நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டு மறுநாள் மார்னிங் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஃபேஸில் மெலனின் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஃபேஸ் வந்து கருப்பாக இருக்கும். அதுவே மெலனின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஃபேஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற 2% கோஜிக் ஆசிட் வந்து மெலனின் லெவல் ரொம்ப கம்மியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம ஃபேஸ் வந்து ஈஸியாக ஒயிட்னிங் ஆகுது. அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் நயாசினமைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. நயாசினமைடு நம்ம விட்டமின் B3 கூட சொல்லலாம். விட்டமின் B3 வந்து நம்ம ஃபேஸில் என்ன பண்ணும் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு கலராக இருக்கும். லைக் வந்து கண்ணுக்கு அடியில் ஒரு கலராக இருக்கும், உதட்டை சுற்றி ஒரு கலராக இருக்கும், அப்புறம் நெத்திக்கு மேலே ஒரு கலராக இருக்கும். இந்த மாதிரி கலர்லாம் வந்து ஈவனாகும். ஈவன் ஸ்கின் டோனை தரது தான் விட்டமின் B3யோட வேலை. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டில் விட்டமின் B3 யூஸ் பண்ணியிருக்கனால உங்களோட ஸ்கின் டோன் கூட ரொம்பவே ஈவனாக இருக்கும். தென் இந்த ப்ராடக்ட்டில் ஆல்ஃபா அர்பிட்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா அர்பிட்டினோட ஒர்க் என்ன அப்படின்னா, பிக்மெண்டேஷன் ஸ்கின்னை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி அதை வந்து ஒயிட்னிங் ஆக்கிறது தான் அதோட ஒர்க்கு. ஸோ வந்து பிக்மெண்டேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ரோஸ்மெரி ஆயில் அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகள், கருவளையம், மங்கு இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து 25 வயசுக்கு மேலே போயிட்டாலே வந்து ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி சுருக்கங்கள் ஏற்படும். அதாவது ப்ரீ மெச்சூர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் க்ரீம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஆலிவேரா ஜூஸுமே இந்த ப்ராடக்ட்டில் மெயின் இன்கிரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசராக வச்சிருக்குது. சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்கும். அவங்களாம் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசராகவும் அதே மாதிரி பிரைட்டாகவும் ஆக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. லைக் வந்து பேரபன் யூஸ் பண்ணல, அதே மாதிரி சல்ஃபேட்டும் வந்து யூஸ் பண்ணல. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபேஸில் ஸ்க்ராச்சஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெர்மாட்டிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து தோல் வியாதி இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸும் கூட இந்த ப்ராடக்ட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. டெர்மோடாக் 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம். இந்த க்ரீம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்னா, ஏன்னா வந்து ஃபேஸில் வந்து ஆல்ரெடி வந்து டெட் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்கும். அதெல்லாம் வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். இந்த க்ரீம் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து 4 வீக்ஸ் அப்ளை பண்ணணும். வீக்லி வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இதே மாதிரி நீங்கள் வந்து 4 வீக்ஸ் அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காது. இதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க 4 வீக்ஸ்க்கு மேலே கூட ஆகலாம். அதுதான் இதில் இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வந்து இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஏற்ற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். ஸோ வந்து இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நைட் க்ரீம். இதை வந்து நீங்கள் வந்து பகலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் வந்து நீங்கள் மார்னிங்கில் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா சன்லைட்லேருந்து வர UVA ரேஸ் அப்புறம் வந்து UVB ரேஸ் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து இரிட்டேஷன்ஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். மினிமம் 3 டேஸாவது பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லை, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரல அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், purple.com அப்புறம் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 300 வரலையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தோம்னா டெர்மோடாக் 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம் வந்து ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு. நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கும் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.